உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் வரலையா? தகுதி இருந்தும் ஏன் கிடைக்கவில்லைன்னு யோசிக்கிறீர்களா? உண்மையில் இந்த 3 முக்கியமான தவறுகளால்தான் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும். அவற்றை இப்போ சரிசெய்து திட்ட பணத்தை பெறுவது எப்படின்னு பார்க்கலாம். கவனியுங்கள். தமிழக அரசு அறிவித்த இந்த 1000 ரூபாய் திட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. ஆனால் தகுதியுள்ள சிலருக்கு இப்பணம் வருவதில்லை. நடைமுறையில் உள்ள முக்கிய காரணங்கள் இதோ. முதலில், ஆதார் இணைப்பு இல்லாத வங்கிக் கணக்கு. உங்கள் வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருந்தாலும் அது என்பிசிஐ மேப்பர் மூலம் நேரடி பண பரிமாற்றத்துக்கு, அதாவது டிபிடிக்கு சரியாக இயக்கப்பட்டுள்ளதான்னு சரிபார்க்கணும். பல சமயங்கள்ல பணம் உங்கள் கணக்குக்கு வராம போறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். இரண்டாவது, தவறான அல்லது விடுபட்ட தகவல்கள். விண்ணப்ப படிவத்துல குடும்ப அட்டை எண், ஆதார் எண் அல்லது மொபைல் எண் போன்ற ஏதேனும் ஒரு தகவல் தவறாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு தகவல் விடுபட்டிருந்தாலோ உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். என் நண்பர் ரமேஷின் மனைவிக்கு அப்படித்தான் நடந்தது. ஆதார் எண்ணில் ஒரு இலக்கம் தவறுதலாக பதியப்பட்டதால் பணம் வராமல் போனது. மூன்றாவது, தகுதி வரம்பை பற்றிய குழப்பம். இந்த திட்டத்திற்கு ஆண்டு வருமானம் 2-5 லட்சத்துக்குள் இருக்கணும். மேலும் உங்கள் வீட்டில் கார், ஜீப் அல்லது 4 சக்கர வாகனம் இருந்தால் திட்டம் கிடைக்காது. அதேபோல் உங்கள் மின்சார கட்டண பயன்பாடு ஆண்டுக்கு 3600 யூனிட்டுகளுக்கு மேல் இருந்தாலும் திட்டம் கிடைக்காது. இத்தகைய நிபந்தனைகளை சரியாக புரிந்து கொள்ளாததால் நிராகரிப்புகள் நடக்கின்றன. ஆனால் இதை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். இப்போ இதை எப்படி சரி செய்வது? நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தை மேல்முறையீடு செய்யும் போது இந்த தவறுகளை சரி செய்யலாம். முதலில் உங்கள் வங்கிக்குச் சென்று என்பிசிஐ மேப்பர் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டு உங்கள் ஆதார் எண் உங்கள் வங்கிக் கணக்கில் டிபிடிக்கு ஆக்டிவ் செய்யப்பட்டுள்ளதான்னு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. தேவைப்பட்டால் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் இணைக்க கேளுங்க. இதற்கு அதிகபட்சம் 2 வேலை நாட்கள் ஆகும். அடுத்து, உங்கள் விண்ணப்பத்தில் உள்ள மற்ற விவரங்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டையுடன் சரியாக பொருந்துகிறதான்னு சரிபார்த்து ஏதேனும் பிழை இருந்தால் அவற்றை சரிசெய்து அதிகாரப்பூர்வமான தகவல் பலகையில் உள்ள தகுதி நிபந்தனைகளையும் ஒருமுறை படித்துவிட்டு மேல்முறையீடு செய்யுங்க. பேங்க் ட்ரிக்ஸ், டாக்ஸ் சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், கன்சூமர் ரைட்ஸ் தமிழ்ல தினமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போதே பண்ணுங்க. பெல் ஐக்கன் கிளிக் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த 1000 ரூபாய் திட்டம் யாருக்கு கிடைக்கவில்லை? காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க.